வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான டியூஸ்டேக்கான ஒரு அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். பார்த்துட்டு இன்னைக்கு இப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய வெனஸ்டேக்கான ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். ஸோ நம்ம சேனலில் நம்ம எவ்ரிடே அனாலிசிஸ் அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம வீடியோவில் நம்ம எவ்ரிடே பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்மளோட டார்கெட்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் வியூவில் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனோட ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோட நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணீங்கனாலே போதும். ஷியராக வந்துட்டு அன்னைக்கான டே ஒரு சூப்பர்பான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் உங்களோட டே வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இஃப் சப்போஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் அது ரொம்ப மினிமைஸ்டான ஒரு ஸ்டாப் லாஸாக தான் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அந்தளவுக்கு நம்மளோட எவ்ரிடே செட்டப்ஸ் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ எண்ட் ஆஃப் த மந்த் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பான ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் உங்களோட மந்த்தை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அந்தளவுக்கு நம்மளோட எவ்ரிடே செட்டப்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எப்பவும் போல் உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ஸோ வாங்க இன்னைக்கான செட்டப்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நேத்திக்கான அனாலிசிஸை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ வந்துட்டு டியூஸ்டே நேற்று மூவ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா கேப் டவுன் இல்லையா? ஸோ கேப் டவுனில் வந்துட்டு மொமெண்டம் இருந்தது, பட் மூவ் வந்து அப் ட்ரெண்ட்ஸில் நமக்கு இருந்தது. ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் வந்துட்டு எந்த ஒரு ட்ரேடிங்குமே நம்ம அட்டன் பண்ண மாட்டோம். ஒரு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்மளோட என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்தளவுக்கு என்ட்ரி எக்ஸிட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ப்ராப்பரான என்ட்ரி டிசைட் பண்ணுறதுல தான் நம்மளோட அன்றைக்கான டே வந்துட்டு ப்ராஃபிட்டபிளாக ஒரு லாஸில் மொமெண்டம் முடிய போகுது. ஆக்சுவலி மூவ் எண்ட் ஆக போதாங்கிறது வந்துட்டு அன்னைக்கான என்ட்ரியை பேஸ் பண்ணியிருக்கும் இல்லையா? என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். ப்ராப்பர் என்ட்ரி சூஸ் பண்ணுறதுல தான் நமக்கு வந்துட்டு அன்னைக்கு டேல ப்ராஃபிட்டபிளாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை நம்மளோட என்ட்ரியான பெஸ்ட் டைமாக நம்ம வந்து சூஸ் பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன், ரைட்? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இங்கே வந்துட்டு நமக்கு ரிவர்சலில் இங்கே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ இதை நீங்கள் உங்கள் கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணிவிடுங்க. சூஸ் பண்ணிவிட்டு இது ஒரு க்ளோசிங் வேல்யூ. ஆக்சுவலி வந்துட்டு இதோட க்ளோசிங் வேல்யூவில் தான் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 237 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்கள் கொஞ்சம் கூட ஒரு எப்படி சொல்கிற 12 பாயிண்ட்ஸ் கிட்ட தான் மொமெண்டம் இருந்தது மேக்ஸிமம். இது வந்து நமக்கு வந்து இங்கே வந்துட்டு என்னாச்சுன்னா ஸ்டாப் லாஸ் தான் ஹிட். நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஏன்னா நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில் பிஃபோர் கேண்டிலோட லோவில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஸோ செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா? ஸோ இதை தான் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணுவோம். இதோட க்ளோசிங்கில் நீங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். நம்ம இங்கே வந்துட்டு நமக்கு அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுனால கால் ப்ரைஸில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இங்கே நமக்கு டவுன் ட்ரெண்ட். ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம புட் ப்ரைஸில் உங்களோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில். இதோட லோ வேல்யூ ஆக்சுவலி வந்துட்டு இதோட க்ளோசிங் வேல்யூ இதோட க்ளோசிங் வேல்யூவில் தான் நம்ம வந்துட்டு நம்மளோட பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 24214 தான் நீங்கள் வந்து உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்களேன், இங்கேருந்து நீட்டான நமக்கு அச்சீவ்மெண்ட் தான் இல்லையா? ஒரு நீட்டான டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிருக்கலாம். 24174 வரைக்குமே வந்துட்டு ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நீட்டாக நம்மளோட ட்ரெண்ட் லைன்லேயே அழகாக வந்துட்டு அச்சீவ் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகிருக்கலாம். இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். தென் தேர்ட் ட்ரேடும் பார்த்துலாம். அகைன் ஒரு அழகாக ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 24192 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட ஹைக் வரைக்கும் ஓகே 24220 வரைக்கும் இதோட ஹைக் வரைக்கும் ஒரு 38 பாயிண்ட்ஸ் வரைக்குமே மொமெண்டம் இருந்தது. அப் ட்ரெண்ட்ஸில் தான் ஃபுல் மூவுமே இருந்தது. ஒரு 38 பாயிண்ட்ஸ் வரைக்கும். ஸோ வந்துட்டு ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 78 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிளாகவே நீங்கள் வந்து நிஃப்டி 50யோட ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் நேற்றுக்கு ஸ்டேட்டஸ் ஆக்சுவலி நேற்று எக்ஸ்பைரியும் கூட அதுலேயுமே கூட நம்ம வந்துட்டு ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங் ஒரு 78 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங்கோட வந்து நீங்கள் உங்கள் டேவை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். பட் ஒரு 50 நமக்கு ஸ்டாப் லாஸுங்கிறதுனால ஒரு 63 பாயிண்ட் நிஃப்டி 50 ஓவரால் ப்ராஃபிட் புக்கிங்னு பார்த்தோம்னா ஒரு 63 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் உங்களோட டே வந்து நேற்று டியூஸ்டேக்கான ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஓகே, யூசிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட் நம்ம செட்டப்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நம்மளோட ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோடு நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே நம்ம லைனில் நம்ம மேக் பண்ண ட்ரெண்ட் லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணேன் இல்லையா, மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும், மினிமம் ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட எவ்ரி டே மூவுமே போயிட்டு இருக்கும். ஓவரால் ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட டே கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அந்தளவுக்கு நம்மளோட எவ்ரிடே செட்டப்ஸ் நம்ம பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ்க்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பேங்க் நிஃப்டிக்கானது பார்த்துடலாம்.
ஸோ பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நேற்று வந்து நமக்கு வந்து நம்ம லைனில் நம்மளோட ட்ரெண்ட் லைன் நம்ம மேக் பண்ண ட்ரெண்ட் லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸே இல்லை, ரைட்? ஸோ நமக்கு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா நம்ம லைன் தான், ஓகே, நம்மளோட ட்ரெண்ட் லைனில் தான் ஓப்பனிங் இருந்தது. கேப் டவுனில் வந்துட்டு ஓப்பன் இருந்தாலும் பட் அப்பில் தான் மூவ் கொடுத்தது இல்லையா? பட் நம்மளோட அந்த 2 ட்ரெண்ட் லைனுக்குள்ளே மட்டுமே ஃபுல் மொமெண்டமும் இருந்தது. ப்ராப்பரான மூவ் இல்லை. நேற்று கொஞ்சம் மார்க்கெட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ப்ராப்பரான மூவ் இல்லை, ஸ்டேபிளாக தான் இருந்தது. நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே கிடைக்கல. நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன், ப்ராப்பர் மூவ் இல்லை, வெலடைல் சிச்சுவேஷன், ஃப்ளக்சுவேஷன்ஸ் டைமிங்லலாம் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படின்னா நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸே இருக்காது. ஸோ வந்து நம்ம சேஃபாக நம்ம ட்ராவல் பண்ண முடியும். அதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட எவ்ரிடே செட்டப்ஸ். ஓகே, ஸோ ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணணும், கேபிட்டலை சேவ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட எவ்ரிடே செட்டப்ஸுமே வந்து மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்ரி அனாலிசிஸ் வாட்ச் பண்ணுங்கள், அது உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். ஸோ அப்படி ஸ்டேட்டில் பார்க்கும்போது நமக்கு பேங்க் நிஃப்டியில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாதனால 0 ட்ரேட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி டியூஸ்டே ஸ்டேட்டஸ். ஓகே, ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேங்க் நிஃப்டி ட்ரேட் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு இப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய வெனஸ்டேக்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வெனஸ்டே இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய நம்ம டார்கெட்ஸ், பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸ்க்கான நம்ம போத் டார்கெட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான போத் டார்கெட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும், அந்த போத் டார்கெட்ஸ்குள்ளே மட்டும்தான் நம்மளோட ஆக்சுவலி மார்க்கெட் மொமெண்டம் ஃபுல்லாகவே நம்மளோட டார்கெட்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளோட செட்டப்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ போத் டார்கெட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன்ஸ்க்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் ஃபர்தராக உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 575 20 577 52 580 12 584 66 586 96 589 23. ஓகே, ஸோ இது வந்து அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். 572 17, then 569 70 568 71, then 566 92, then 565 08, then 560 71. ஓகே, இது வந்து டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஓகே, ஸோ இந்த போத் டார்கெட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மேக் பண்ணிவிட்டு நம்மளோட ட்ரெண்ட் லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன், பிரேக் அவுட் ஆர் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸோட உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷேர் ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மூவும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எப்பவும் போல் உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ நிஃப்டி 50க்கான இன்னைக்கு இப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய வெனஸ்டே ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸும் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா ஃபுல் கிளியர் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அட் த சேம் டைம் என்ட்ரி எக்ஸிட்கான ஒரு ஃபுல் கிளியர் கண்டென்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுறவங்க வந்துட்டு ஃபுல்லாக அதை கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ராப்பர் ட்ரேடிங் அட்டன் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் இருக்க எவ்ரி கண்டென்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போது நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். 242 11, 243 12, 243 62, 244 21, 244 96, 24 553. ஓகே, இது வந்து அப் ட்ரெண்ட்ஸ்க்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். தென் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். 24115, 240 64, 239 68, 239 08, 238 38, then 237 66. ஓகே, ஸோ இது வந்து டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ்.
ஸோ நம்ம போத் பார்த்துட்டோம் இல்லையா? பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50க்கான போத் டார்கெட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நம்மளோட டார்கெட்ஸ் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டைம் இல்லை. ஸோ ஃபாஸ்ட்டாக நம்மளோட டார்கெட்ஸ் ஃபாலோ பண்ணி ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன்ஸோட உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷூராக மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரி டே மூவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி மூவ் எப்படி இருக்குங்கிறத இன்றைக்கி ஈவினிங் அனாலிசிஸ் வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ்க்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.